welcome back தன்னம்பிக்கையும் கணிதமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 dimensional analytical geometryல conic section உடைய real life applications. Parabolaக்கு ஆல்ரெடி 2 ப்ராப்ளம்ஸ் போட்டுருக்கோம். அந்த ரெண்டு ப்ராப்ளம் உடைய வீடியோ உடைய லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சார் ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் காட்டுவேன். தென் நெக்ஸ்ட் அதோட क्वेश्चनை சார் போடுவேன். இது ரெண்டையும் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல டயகிராமை நல்லா கிளியரா பார்த்துருக்கணும். ஒரு parabolic கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஸோ என்ன அந்த கேபிள் வந்து என்ன ஷேப்ல இருக்கான், parabola ஷேப்ல இருக்கான் ஒரு பிரிட்ஜுக்கு மேல. அப்படி என்ன கரெக்டா இதான் parabolic ஷேப். இதனுடைய width வந்து எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க 60 மீட்டர். அப்படி என்ன இந்த கேபிளுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான் 3 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். தென் நெக்ஸ்ட் இந்த சைடும் இந்த சைடும் இருக்கக்கூடிய லாஸ்ட் போல் ரெண்டுமே எவ்வளவு கொடுத்திருக்கான் 16 மீட்டர் 16 மீட்டர். தென் நெக்ஸ்ட் கரெக்டா இதனுடைய மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸ் இத தான் நம்ம வெர்டெக்ஸா எடுப்போம். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ரைட் சைடுலயும் லெஃப்ட் சைடுலயும் வெர்டிகல் கேபிள்ஸ் வச்சுக்கிட்டே வராங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கேபிளுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 6 மீட்டர். அதாவது இங்க ஒரு கேபிள் வைக்காங்க, அடுத்து ஒரு கேபிள் வைக்காங்க, அடுத்து ஒரு கேபிள் வைக்காங்க, இதே மாதிரியே லெஃப்ட் சைடுலயும் வச்சுட்டே போறாங்க. ஒவ்வொரு கேபிளுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6 மீட்டர் 6 மீட்டர். அப்படி கேபிளா வச்சு வெர்டிகல் கேபிள்ஸா வச்சுட்டு போற நேரம் அந்த கேபிளுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு கேபிளுடைய ஹைட்டை மட்டும் யார் கண்டுபிடிக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேபிள் எவ்வளவு ஹைட், செகண்ட் கேபிள் எவ்வளவு ஹைட், தேர்ட் கேபிள் எவ்வளவு ஹைட் சொல்லி யாரால கண்டுபிடிக்க முடியும், நம்மளால கண்டுபிடிக்கும். இப்போ ப்ராப்ளத்துல கேட்டிருக்கிறது எத்தனை கேபிள்ஸ் தான், ரெண்டு கேபிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும், செகண்ட் ஒன் இருக்கும். ஓகேவா? சரி ரைட். இந்த parabola இருக்குங்கிற நேரம் இதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டை நான் என்னதுன்னு எடுத்துக்கிறேன், வெர்டெக்ஸா எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸ்ல என்னதை வச்சிரோம்னு கேட்டா x ஆக்சிஸ் வச்சிரோம். அப்ப இது அப்படியே இது x ஆக்சிஸ். சரி ரைட். இது x ஆக்சிஸா இருந்துச்சுன்னா கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து என்னவா மாறிடும், y ஆக்சிஸ். இது y ஆக்சிஸ். அப்புறம் இந்த இது என்னவா இருக்கும், வெர்டெக்ஸ். அப்புறம் வெர்டெக்ஸ் நமக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா என்னது 0, 0. சோ தென் நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ்ல இருந்து இது இங்க இருந்து இங்க வரைக்கும் 16, இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 மீட்டர். அப்புறம் இந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிங்கன்னா 13 மீட்டர். இந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும் 13 மீட்டர். ஏன் சார் இங்க இருந்து இங்க வரைக்கும் 16, இது ஒரு 3 மீட்டர் சப்ட்ராக்ட் பண்றோம்னா எவ்வளவு இருக்கும் 13 மீட்டர் இருக்கும். ஐ திங்க் சார் போட்டுக்கிற மெஷர்மென்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது. பார்க்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற மாதிரி சார் டிரா பண்ணேன். சோ என்ன கிளியரா டிரா பண்ணனும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது 3 மீட்டர், இது 13 மீட்டர். இந்த டோட்டலா எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 16 மீட்டர். சார் இது எதுக்கு சார் நீங்க 13 மீட்டர்? சோ பாயிண்ட் நம்ம மார்க் பண்றதா இருந்துச்சுன்னா இதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா y ஆக்சிஸ். அப்புறம் நான் இதுல பாயிண்ட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேஸ் யாருக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த பாயிண்ட் எவ்வளவு, இந்த பாயிண்ட் எவ்வளவு. சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் 60 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரைட் சைடுல ஒரு 30 மீட்டர், லெஃப்ட் சைடுல ஒரு 30 மீட்டர். அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எவ்வளவு.
So என்ன லெஃப்ட் சைடுல x axis எவ்வளவு 30 மீட்டர், ரைட் சைடுல x axis எவ்வளவு 30 மீட்டர். Then next y axis எவ்வளவு 13 மீட்டர், y axis எவ்வளவு 13 மீட்டர். அப்ப இது எவ்வளவுன்னு கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ், therefore 30, 13 30, 13. So same second quadrant negative positive, therefore minus 30, 13. அப்ப என்ன இது வெர்டெக்ஸ் தெரிஞ்சு போச்சு, இந்த ரெண்டு பாயிண்ட் 30, 13 தெரிஞ்சு போச்சு, minus 30, 13 தெரிஞ்சு போச்சு. The parabola is open upward. The equation of the parabola open upward என்னன்னு கேட்டிங்கனா x squared equal to 4ay. The vertex is 0, 0 இருந்துச்சுனா நம்ம டைரக்டா என்ன செஞ்சலாம் கேட்டா x squared equal to 4ay ன்னு எழுதலாம். சப்போஸ் vertex மாறுச்சுனா h, k மாறுச்சுனா ஈக்குவேஷன் என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம vertex என்னன்னு எடுத்துறோம் 0, 0 ன்னு எடுத்துறோம். அப்ப இத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் x squared equal to 4ay. அப்புறம் சார் ஏற்கனவே சொல்லிப்போம் என்ன இதல நம்ம a எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த a ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்டையும் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த கர்வ்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போல்னுடைய ஹைட் செகண்ட் போல்னுடைய ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் என்ன செய்வேன் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் எஸ் the point minus 30, 13 and 30, 13 passing through the curve. Therefore இதுல ரெண்டுல எந்த பாயிண்ட் வேணாலும் யார் எடுத்துக்கறாங்க நம்ம எடுத்துக்கலாம். சார் எதை எடுத்துக்கறேன்னு கேட்டா பாசிட்டிவ் பாயிண்டே எடுத்துக்கறேன். Therefore the point 30, 13 passing through the parabola. Therefore the point satisfy the curve x squared equal to 4ay. Therefore x க்கு பதிலா சார் என்ன போறேன்னு கேட்டா 30 அப்பனா 30 ஸ்கொயர் 4a into y க்கு பதிலா சார் எது போறேன்னு கேட்டா 13. Therefore 4a equal to 30 square by 13. எதுக்கு 4a வை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம், ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு கேட்டா x squared equal to 4ay ன்னு இருக்கு. 4a ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணனா கிளியரா ஈக்குவேஷன் கிடைக்கும். Therefore the equation of the parabola x squared equal to 4a க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 30 square by 13 into y. அப்ப இதுதான் என்னன்னு கேட்டா அந்த parabola-உடைய ஈக்குவேஷன். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் போல் அண்ட் செகண்ட் போல்னுடைய ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு போல்னுடைய ஹைட்லயும் ஒன் பார்ட் யாருக்கு தெரியும் கேட்டா உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவுன்னு தெரியும் 3 மீட்டர்ஸ். அப்புறம் நம்ம இந்த பார்ட்டை மட்டும் தான் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இந்த parabola இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்டையும் எடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் the first point என்னன்னு கேட்டிங்கனா இது வெர்டெக்ஸ். இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 6 மீட்டர். அது வந்து என்னதுன்னு கேட்டிங்கனா x axis. அப்புறம் என்ன x கோஆர்டினேட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 6. சரி ரைட் y கோஆர்டினேட் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த y கோஆர்டினேட் இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சோம்னா இந்த 3 மீட்டரையும் இதையும் ஆட் பண்ணா போதும். அப்புறம் இந்த பார்ட் மட்டும் தான் எனக்கு தெரியணும். அத வந்து சார் என்னதுன்னு வைக்கன்னு கேட்டிங்கனா y1. சரி ரைட் அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன, செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனா இது வெர்டெக்ஸ். இங்க இருந்து இங்க வரைக்கும் 6, இங்க இருந்து இங்க வரைக்கும் 6. அப்புறம் என்ன x கோஆர்டினேட் எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 12. y கோஆர்டினேட் இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது y கோஆர்டினேட். இந்த செகண்ட் போலுடைய ஹைட் கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுனா இது 3 மீட்டர் தெரியும். இத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இது y கோஆர்டினேட் என்னன்னு கேட்டிங்கனா 12, y2. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் போலுடைய ஹைட் தெரியணும்னா y1 ஐ கண்டுபிடிச்சி அது கூட எதை ஆட் பண்ணனும் 3 ஐ ஆட் பண்ணனும். செகண்ட் போலுடைய ஹைட் கண்டுபிடிக்கனா y2 கண்டுபிடிச்சி அது கூட எதை ஆட் பண்ணனும் 3 ஐ ஆட் பண்ணனும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6, y1 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ண எது கிடைக்கும் y1 கிடைக்கும். அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் height of first pole, height of first pole இல்லனா கேபிள், போல் ஆர் கேபிள் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன the point
6 comma y1 passing through parabola. அப்ப சார் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது 6 comma y1 இத தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த 6 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 6 ஸ்கொயர் is equal to இது 30 ஸ்கொயர் by 13 into y1. நமக்கு தேவை என்னது y1 தான தேவை. Therefore y1 equal to the 30 square by 13 இப்படி லெஃப்ட் சைடுல கொண்டு வரேன். அப்பனா 36 இந்த 13 இங்கிட்ட வந்துச்சுனா 13 by 30 square 30 into 30. Therefore y1 equal to இத சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 0.52. இதோட சிம்பிளிஃபிகேஷன் சார் தனியா சொல்லிட்டார். 0.52. Therefore y1 equal to 0.52. Therefore height of first pole is equal to h equal to இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 மீட்டர். அப்ப 3 பிளஸ் இங்க உள்ள ஹைட் எவ்வளவு 0.52. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் y1. Therefore h equal to 3.52 மீட்டர். அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் போல் உடைய ஹைட். So same similar second pole உடைய ஹைட். Height of second pole. Height of second pole கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுனா இதனுடைய லெந்த் தேவை. அதுதான் 12, y2 மார்க் பண்ணிருக்கோம். அந்த y2 ஓட பாயிண்ட வேல்யூவை எது கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் 3 கூட ஆட் பண்ணா போதும். அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது y2. Therefore height of second pole. Height of second pole, the point 12, y2 passing through the parabola. Therefore x க்கு பதிலா 12. Therefore 12 square is equal to 30 square by 13 into y2. நமக்கு தேவை y2 தானே. Therefore y2 equal to the 13 இங்கிட்டு வரும். 12 square 144 into 13 இங்கிட்டு வந்துரும். 13 by 30 into 30. Therefore y2 equal to இதோட சிம்பிளிஃபிகேஷன் நீங்களா செஞ்சு பார்த்துக்கோங்க. Therefore 2.08 144 into 13 divided by 30 into 30 2.08. Therefore the height of the second pole h equal to இதோட length 2.08 இதோட length 3. Therefore 3 plus 2.08. Therefore h equal to 5.08. Therefore the height of the second pole 5.08. The conic section உடைய real life application ரெஃபர் பண்ணீங்கன்னா ஹையர் ஸ்டடி போறதுனால சிவில் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கட்டாயம் இத ரெஃபர் பண்ணி பாருங்க. very easy problem. ரெஃபர். உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. Thank you very much.